விஷ்ணு பிரமா அரசியல்வாதி தப்பிச்சு போகிறான்ல, வழக்கறிஞர்களை வச்சு தப்பிச்சு போகிறான். இன்று நாள் போட்டார், இப்போ அவனை வச்சே இப்போ மாட்டி ஏற்றுவார். வழக்கறிஞர்களை வச்சே மாட்டி ஏற்றுவார். என்ன காரணம்? காகித பேப்பர், சீட்டு விளையாட்டு பேப்பர் தமிழ்நாடு முழுவதும் இப்போ கணக்கு ஏற்றுவார். இதுதான் கடைசி முடிவு, கடைசி அடி, கடைசி இவனுக்கு அழிவு நேரம். இவனை உள்ள ஜெயிலருக்கு போகிற நேரம். இதுதான் கடைசி கணக்கு. முக்கால் சத்தியம், முக்கால் சத்தியம். என்ன கணக்கு? அரசியல்வாதிக்கு கை ரேகை போடுற ரேகையில் 7 நாட்டு சனி 8 நாட்டு சனி இன்றைக்கி விட்டுட்டார். உட்காந்துக்கோ, எல்லா வீட்டு ஆதார கார்டில் பூரா எல்லாத்துக்கும் விட்டுரு, உட்காந்துக்கோ, கை ரேகை எங்கே போகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு அந்த கை ரேகையை 7 நாட்டு சனி 8 நாட்டு சனி இப்போ எல்லாமே உள்ளே மாட்ட போகிறான். மாற்ற கணக்கு. இப்போ அவன் வழக்கறிஞர் அரசியல்வாதி வச்சுருந்த வழக்கறிஞர் வச்சு இப்போ கணக்கு ஏற்றிடுவார். உள்ள கைத பேப்பர், அங்கே மோசம் இங்கே மோசம். தமிழ்நாடு முழுவதும் இப்போ தமிழ்நாடு தான் மெயின் கணக்கு. தமிழ்நாடு முழுவதும் இப்போ கணக்கு ஏறி உள்ளே நிற்கல. ஆட்டோமேட்டிக்க நீதி ஆட்சி, நீதி அரசர் ஆட்சி கணக்கு 2 கணக்கில் வரையில் ஆட்டோமேட்டிக்க ஒட்ட வலிச்சு போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவோம் அரசியல்வாதி. ஏன்னா 10 வருஷம் 15 வருஷம் இழுக்க நம்ம அதுக்குள்ளே தின்னு நக்கி நம்ம பொண்டாட்டி பிள்ளையோட நக்கி செத்து போயிருந்தான் தண்டனை வாங்காமல். அப்போ தண்டனை வாங்கி இப்போ போடான்னு அதுக்கு தான் பர் ஐட்டம் கல்டு வங்கலடா கிடக்கா தமிழ்நாட்டில். மந்திரி, எம்எல்ஏ, முதலமைச்சர் பூரா வங்கலடா கிடக்கானா வங்கலடு. அந்த கிழடு பூரா ஆணும் பெண்ணும் தூக்கி போட்டே மிதிப்பார் நீதிமான், நீதி அரசர். கால் சத்தியம் 2 கணக்கில் உட்காந்துட்டார். கால்கிட்ட மிதித்து நசுக்கிடுவார். கொசு மாதிரி இருக்க, ஒழுங்காப்போ. தப்பாக நினச்சி மூளை திரிச்சேன்னா உன் பொண்டாட்டி பிள்ளை அப்படியே நோக்காடு அறுக்க போய் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் தள்ளி விட்டு அறுக்க விட்டுருவார். கைலாசத்தில் கணக்கு போடுறத குடும்பத்தாரை வந்து தப்பாக நினச்சானா மூளை, மண்டை, மூக்கு, கால், குடல் பின்னாடி முன்னாடி அறுக்க விட்டுருவார். ஆஸ்பத்திரியில் ஏற்கனவே ஒரு டாக்டராக உட்காந்துருக்காரு. அந்த ரூபத்தில் அந்த வேடத்தில் பவரை விட்டுருவார். பிறகு ஆஸ்பத்திரிக்கு போவோம், அரசியல்வாதி தூக்கிட்டு போவாங்க. அங்கே போனால் மாற்றி மூளையை மாற்றிடுவார் டாக்டரை. உனக்கு இதில் அறுக்கணும், இங்கே அறுக்கணும், பின்னாடி அறுக்கணும், முன்னாடி அறுக்கணும், கண்ணில் ரொம்ப பால்ட்டாக இருக்குது, கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணு, எல்லாம் மூளை ஒரு மாதிரி மூளையில் கட்டி கிடக்கு, அறுக்கணும்னு அந்த மாதிரி விட்டுருவார். சரியா? கடவுள்ரா, படைக்கிறது கடவுள். 108 நரம்பு பாக்ஸு, உன் மூளை, கண், கை, கால் கடவுள் தான் படைச்சிருக்காரு. அதுக்கு என்ன வேலைன்னு அவருக்கு தெரியும் கடவுளுக்கு. ஆட்டாமப்போ ஓட்டாத 8 நாட்டு சனி 7 நாட்டு சனி கை ரேகையில் உட்கார வச்சுட்டாரு. இப்போ என்ன நடக்குன்னு பார். முக்கால்